படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. படம் பற்றி சொல்லணும்னா வந்துட்டு நல்லாவே எல்லாருக்குமே கனெக்ட் ஆகணும். அது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான், இவங்களுக்கு மட்டும்தான் நல்லா கிடையாதுண்ணா. எல்லாருக்குமே வந்துட்டு அந்த மூவியாக ரசிப்பாங்க. ஸ்டோரி டெல்லிங்லாம் பிடிக்கும் அவங்களுக்குனா, இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்ண்ணா. அண்ட் ஆக்சுவலி நான் வந்துட்டு கார்த்தி அரவிந்த் சாமியும் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செக்கச்சவந்த வானம் அந்த இதெல்லாம் அரவிந்த் சாமி அப்போ தான் எனக்கு அரவிந்த் சாமி லைக் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கெலாம் புதுசுண்ணா. லைக் இந்த படம் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாம் ஃபேமிலியோட போய் பாருங்க. நான் காம்போ உண்மையிலே காம்போ நல்லா இருந்துச்சு. எனக்கு அதான் பர்த்திவீரனுக்கு அப்புறம் ஒரு நல்ல காம்போ கார்த்தி சார் கூட ட்ராவல் பண்ண பார்த்தா அரவிந்த் சாமி சார் தான். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் சான்ஸ் இல்லை. 3 hour படம் தான். சில பேர் வந்து எப்படி எடுத்துப்பாங்க தெரியல. நான் நல்லா எடுத்துக்கினேன். நல்லா ட்ராவல் ஆயிடுச்சு படம். ஸோ ஃபேமிலியோட போய் பாருங்க. இல்லை சும்மா ஆக்ஷனு தலை வலிக்குதுங்க. இந்த மாதிரி மைல்டாக போனாலே மெமரிஸே நல்லா இருக்கு. சண்டைனா வேணாம். அதான் இந்த படத்துல வந்து உண்மையாலே நல்லா இருக்கு. எமோஷனலா ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா நல்லா இருக்கு. அதான் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். கார்த்தி மட்டுமே தனியா நடிச்ச ஒரு ஃபன் என்டர்டெயின்மென்ட். கார்த்தி அப்புறம் அரவிந்த் சாமி ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சோ படம் எப்படி இருக்கு? இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் காம்போ தான். ஆனால் அவங்க 2 பேர் தவிர இப்போ இந்த படத்தில் வேறு யாருமே நினச்சி பார்க்க முடியல. கிளைமேக்ஸ் வரைக்கும் அவர் பேர் தெரியாமல் நடித்தார். ஆனால் அவரோட ஃபீலிங்ஸ் நடிப்பாக இல்லை. அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான கதை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எமோஷ்னலாக வித்தியாசமாக ஒரு கதை அப்படின்னு தான். ஆக்சுவலி அரவிந்த் சாமி தான் நல்லா ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. கார்த்தி கூட சேர்ந்து ஒரு நல்ல காம்போ அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு படம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா நல்லாவே இருந்துச்சு. 2 பேரும் அந்த சென்டிமெண்டா இருக்கிறது, ஒன்னா இருக்கிற சீன், காமெடி சீன், அது ஆக்சுவலி சூப்பராகவே இருந்துச்சு. விஞ்சா இல்லாம சொல்ல வரதுனா அழகா எங்கெங்க எது பேசணுமோ அது பேசிட்டு போயிட்டாங்க. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட போய் பாருங்க. பிடிச்ச விஷயம்னா என்ன ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அன்பு கொடுங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ அதுதான் படத்தோட இது. ஆமா, அது எனக்கு அவ்வளோ இம்பேக்ட் ஆகல. அது ஒரு லைனா வந்தது ஒரு மாடு விஷயமா. பட் எனக்கு என்னன்னா ஓவரால் ஒரு ஸ்டோரியா நல்லா இருந்துச்சு. எது பர்டிகுலரா எனக்கு தெரியல. படம் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் நல்லா பார்த்தேன். ஸோ அந்த சைட் பார்க்கறதுக்கலாம் நான் செக்கச்சவந்த வானம்லேருந்து அரவிந்த் சாமி அப்படின்றது அவரை வந்துட்டு நான் பார்ப்பேன். இல்லைன்னா எனக்கு மோஸ்ட்லி படம்லாம் பார்க்க பிடிக்காது. ஸோ அவரு கார்த்தினும் போது எனக்கு கார்த்தி நிறைய படம் அவர் நடிச்சு பிடிக்கும். அண்ட் அவர் ஜானர்ஸ் எடுக்கிறதுலாம் வந்துட்டு எப்பயுமே டிஃப்ரெண்ட்டாக எடுப்பார். ஸோ அதனால தான் நான் வந்தேன். அப்படின்னு பார்க்கும்போது படம் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் அதுதான் நான் சொல்கிறேன். அது என்னன்னா இப்போது நிறையாவே வந்துட்டு கமர்ஷியல் படம் எடுத்தாங்களா, 10 நாள் ஓட்டினாங்களா, அடுத்தது ஓடிடியில் ரிலீஸ் போயிட்டாங்களான்ட்டு அவங்க ஜாலியாக இருக்காங்க. அப்படியே இருந்துட்டு அப்படியே தான் இருக்குது மோஸ்ட்லி என்ன கேட்டிங்கன்னா. அதனால வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆமாம், இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவி. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் அதை பற்றி யோசிச்சு பார்க்கவே முடியல. படத்தோட ஃபீலிங்லேருந்து என்ன வெளியே வரல. அதனால பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்கா வேற யாரையுமே சொல்ல முடியாது. சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அ வெரி குட் காம்போன்னு சொல்லுவேன் நான். லைக் அரவிந்த் சாமி, ஜெயம் ரவி பார்த்துருக்கோம், கார்த்தி அண்ட் அதர் பீப்புள் பார்த்துருக்கோம். பட் எஸ், இந்த காம்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சைக்கிளும் சரி, ஒரு சைக்கிளால் ஒருத்தவங்க லைஃப் மாறதுக்கு அவங்க எவ்வளோ அந்த எப்படி சொல்லுது நன்றி கடன் இருக்கும்ட. அவங்க ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போயிட்டாங்க. பட் அந்த சைக்கிளால் அவர் லைஃப் ஸ்டைலே மாறுது. ஸோ அதெல்லாம் இருக்கும்ட. யாரோ ஏதோ தெரியாத ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ஹெல்ப்பால் இவங்களுக்கு எவ்வளோ பேசுறது. ஹோல் படம் நல்லா இருக்கும் சார். அவரு எப்படி பார்த்தாலும் மாசுங்க. சூர்யா சாரோட தம்பி. ஸோ எல்லாரோலையும் பிச்சை உதறாரு அவரு. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அவரோட இயல்பான நடிப்பு. பட் இல்லை, இது அதுக்கும் மேலே நல்லா இருக்கு. ஒரு மாடலாகவும் இருக்காரு, இதுவாகவும் இருக்காரு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல மூவி. போய் பாருங்க ஃபேமிலியோட. ஆமாம், அது ஆக்சுவலி செம்ம சூப்பராக இருந்துச்சு. அவங்க 2 பேரும் பேசி அந்த கதைக்குள்ள
போய் அந்த ஊர் சைடு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அது அது படம் பார்த்தா தான் புரியும். அது நீங்க கதை இப்பவே நான் சொல்லிட்டேன்னா அது ஸ்பாய்லர் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நைஸ் மூவி. அப்போதைக்கு ஓகே வந்துருச்சு, நம்மளுக்கு கலெக்ஷன் வந்துருச்சு, போயிடலாம் அப்படின்னு. ஆனால் ஃபீல் குட் மூவிஸ்லாம் வந்துட்டு இப்போது அந்த படம் நார்மலாக கமர்ஷியல் படம்னா ஃபைட் இருக்கும், இதற்கு வந்துட்டு 3 மணி நேரம் பார்ப்பாங்க. இது வெறும் ஸ்டோரி டெல்லிங்கு, அவங்க பேசுவாங்க, அது என்ன எமோஷனில் பேசுகிறாங்க, அதெல்லாம் மக்கள் கவனிக்கிறாங்க அப்படின்னா இந்த படம் ரொம்பவே கனெக்ட் ஆகும். இல்லை ஜஸ்ட் ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா கனெக்ட் ஆகாதுண்ணா. அவங்க எப்படி ஸ்டோரி டெல்லிங் கொண்டு போகிறாங்க அண்ட் எப்படி அவங்க ஃப்ரேம்ஸ்லாம் செட் பண்ணுறாங்க, எப்படி அவங்க டைலாக்ஸ்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா ரொம்ப நல்லா நல்லாவே கரெக்ட், நல்லாவே செட் ஆயிருக்காரு, நல்லாவே செட் ஆயிருக்காரு. கார்த்திக் village is not new. I think he has done many movies in the village. Rooted ஆன films நிறைய பண்ணிருக்காரு. So he does very good job in this. ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எஸ், எனக்கு என் சைல்ட்ஹுட்லாம் ஞாபகம் வந்துச்சு, எனக்கு எங்க பாட்டி வீடு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ எஸ்.